ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் குழந்தை சளி இருமல்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு ரசம் வச்சு கொடுக்கலாம். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. தூதுவளை இலை உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா அதை எடுத்துக்கோங்க. எங்கள் மாடியிலேயே அந்த செடியும் இருக்குது, அதனால நான் அதிலிருந்து கொஞ்சம் இலை எடுத்துக்கிட்டேன். நான் 2 பேருக்கு ரசம் வைக்க போகிறேன், 2 குழந்தைங்களுக்கு. அதனால நான் ஒரு 8 இலை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த இலை கொஞ்சம் பார்த்து தான் பறிக்கணும், ஏன்னா அதில் ஃபுல்லாக முள்ளாக இருக்கும் இல்லையா, நம்ம கையில் குத்திரும். அந்த செடியே ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்கும், பார்த்து எடுக்கணும். அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது மிளகு, சீரகம், ஒரு பூண்டு எடுத்துக்கிட்டேன். புளி பேருக்கு ஒரு துளி எடுத்துக்கிட்டேன். நம்ம ரசம் வைக்கிறது நான் எப்படி வைப்பேன்னா, ஃபஸ்ட்டு அந்த இலையை வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரசம் வச்சு கொடுப்பேன். பாப்பாவுக்கு நான் வைக்கிறதுனால இது மொத்தமாகவே மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த இலையில நிறைய முள்ளெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த முள் வாய்க்குள்ளே போயிடக்கூடாது, மென்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் அந்த இலை, தூதுவளை இலை, சீரகம், மிளகு, பூண்டு எடுத்துக்கிட்டேன். மஞ்சத்தூளும் எடுத்துக்கலாம், மஞ்சத்தூளும் எடுத்துக்கிட்டாச்சு. நான் புளி லைட்டாக கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் இதெல்லாமே எடுத்துகிட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது நீங்கள் எப்பயும் போடுவீங்க, தக்காளி வேணும்னா நீங்கள் குழந்தைக்கு தக்காளி போட்டுக்கோங்க. நான் தக்காளி அந்த மாதிரி எதுவுமே போல, புளியே வேண்டான்னு தான் நான் நினச்சேன். சரி, இப்போ ஒரு பேருக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு வேண்டி புளி எடுத்துக்கிட்டேன். மிளகு கொஞ்சம் நிறைய சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 இன்னொரு குழந்தைக்கு கொடுக்குறனால 10 மாத குழந்தை, தனியாக 1 வயசு 5 மாதம் ஆச்சா, அதனால மிளகு கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு அந்த குழந்தைக்கு கொடுக்குறனால அவனுக்கும் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. நான் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டினோன்னே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை தான் நம்ம இப்போ வணக்க போகிறோம். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெயில் வைங்க. நான் கடலெண்ணெயில் வைக்கிறேன், செக்கில் உள்ள கடலெண்ணெய். ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் ஊற்றிட்டு அந்த கடலெண்ணெய் சூடானதும் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடிஞ்சிருக்குல்ல மசால், அதை அப்படியே எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுடணும். இந்த எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயே க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கணும். வேணால் கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போட மறந்துடு. இதை அரைக்கிறதுலேயே நீங்கள் கருவேப்பிலை அரைச்சாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இல்லை நீங்கள் தனியாக கருவேப்பிலை போடுறதுனாலும் போடலாம், தாளிப்புக்கு வேண்டி போடுறது தான். நான் கருவேப்பிலை எடுக்காம விட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை 2 போட்டேன். முதல்ல அரைச்சிருந்தா நான் கருவேப்பிலை மறுபடியும் இதில் போட்டிருக்க மாட்டேன். 2 கருவேப்பிலை போட்டுட்டு இந்த மசால் நான் இதில் போட்டுட்டேன். இதில் போட்டோன்னா அந்த எண்ணெயே ஒரு க்ரீனிஷாக ஆகும். இது நல்லா வணக்கணும். ஏன்னா அரைக்கும் போதும் சரி, நீங்கள் ஒரு துளி தண்ணி தெளித்து அரைச்சாலும் சரி, அதில் ஏன்னா முள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முள் ஒரு துளி கூட வந்துடக்கூடாது. இல்லைனாலுமே ரசம் ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம குழந்தைக்கு கொடுக்க போகிறோம். இருந்தாலும் அந்த முள் எதுவும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் நான் நல்லாவே அடிச்சிட்டேன். நல்லா அடிச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். வதங்கின பிறகு பின்ன புளி அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த புளி அரைச்சி வச்சுருந்த தண்ணி இதில் ஊற்றிட்டேன். இந்த ரசம் நீங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணணும். நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த தூதுவளை இலையோட எசன்ஸ் இறங்கும். இன்னும் கொஞ்சம் இலை சேர்த்து போட்டாலும் பிரச்சனை இல்லை, சளி கம்மி தான் ஆகும். அதனால் இன்னும் கொஞ்சம் இலை உங்களுக்கு கிடச்சா அதை நீங்கள் போடுங்க. நான் பாப்பா அழுகிறக்குள்ளே பறிச்சிட்டு வரணும், ஒரு 8 இலை தான் பறிச்சிட்டு வந்தேன். அப்புறம் ஜாரில் நம்ம ஆல்ரெடி அந்த அரைச்சதோட இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு நான் இதிலேயே ஊற்றிட்டேன். உப்பு நம்ம தேவைப்படுற அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ரைஸ்க்கு உப்பு போடுறதுனால இதில் கம்மியாக உப்பு போட்டுக்கிட்டேன். இதை நல்லா கொதிக்க விடுங்க. எவ்வளோ கொதிக்குதோ அந்தளவுக்கு கொதிக்கட்டும். கொதிச்சா ப்ராப்ளம் இல்லை, நல்லா கொதிக்கட்டும். சாப்பாடு கொடுக்கும்போது ஃபில்ட்ரு பண்ணி கொடுங்க. இல்லை உங்கள் குழந்தைங்க ரசம் குடிப்பாங்கன்னா சின்னதாக ஒரு டம்ளரில் ஊற்றி ரசம் குடிக்கவும் கொடுங்க. சளி நல்லா கம்மியாக. ஒரு பாப்பாவுக்கு ரொம்ப திடீர்னு சளி பிடிச்சிருந்துச்சு. திராட்சை சாப்பிட்டனாலையா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஆனால் எதனால பிடிச்சிச்சின்னு தெரியல. ஆனால் இதை கொடுத்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு, ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு நேரம் தானே கொடுத்தோம், ஒரு நேரம் கொடுத்தோடனே கம்மியாகிறது பெரிய விஷயம். நமக்கு ஒரு லிட்டில் பிட் கம்மியானா கூட அது நமக்கு சந்தோஷம்தான். நல்லாவே கம்மியாச்சு. நான் இது நல்லா கொதித்த பிறகு நல்லா கொதித்த பிறகு மல்லி போட்டு இறக்கிட்டேன். சாப்பாடு இதில் பசைஞ்சு பாப்பாவுக்கு ஊட்டி விட்டேன். பாப்பா சாப்பிட்டுக்கிட்டா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.